கல்வி என்றால் என்ன? கற்பது. அறிவு, தொழில், ஒழுக்கம், ஆண்மை, அழகான் திறமான கல்வி திரு. அறிவு, அருள் அறிவு, கல்வி அறிவு என்று இரு வகைப்படுகிறது. அருள் அறிவு, கல்வி அறிவு. உலக வாழ்விற்கு திறமான கல்வி வேண்டும். அந்த கல்வியே அளவற்ற செல்வமாகும். அதனால வாழ்வு திருவோங்கும். நல்ல கல்வியின் இலக்கணம் தான் என்ன? அது தன்னறிவையும் நூலறிவையும் உலகறிவையும் பெருக்கணும். வறுமையற்று வாழ உலகிற்கு நலமான தொழிற்பயிற்சி தர வேண்டும். உலகுடன் பழகி வாழ்வை உயர்த்த நல்ல ஒழுக்கத்தை நாம பயிலணும். எதிர்ப்புகளை வென்று முன்னேற உடல் உறுதி, மன உறுதி, வினை திறமை, அஞ்சா வீரம் இதையெல்லாம் கொண்ட ஆண்மையை தரணும். இசை, காவியம், ஓவியம் போன்ற அருங்கலைகளால் வாழ்வை அழகு செய்யணும். மூளைப்படிப்பு மட்டும் போதாது, உள்ள பயிற்சியும் வேண்டும். கல்விக்கு கலையும் இலக்கியம் கண்ணெனத் தொகும், ஒழுக்கம் உளம் எனத் தகும். ஆற்றல் உடல், அழகு வடிவம், ஆத்ம ஞானம் உயிர், தொழில் நரம்புகள் எனத் தகும். இயற்கை வளத்து ஓங்கி இயற்புலனை தூண்டும் இயற்கை நெறி கல்வி இனிது. கல்வி எப்படி இருக்கணும்? அது இயற்கை வழியே அமையணும். கலாசாலை இயற்கை அழகு பொலியும் இடங்கள்ல அமையணும். கல்வி முறை இயல் புலமையை தூண்டி உள்ளிருந்து அறிவை மலர செய்யணும். கல்வி உள்ளிருந்து எடுக்கப்படுவது, புறத்திலிருந்து உள்ளே துணிக்கப்படுறது இல்லை. உள்ளிருந்து, அதாவது ஒரு கல்லில் சிற்பம் எப்படி செதுக்கப்படுகிறதோ அதுபோல உள்ளுக்குள்ள மறைஞ்சிருக்கிற விஷயம் அப்படி அதை கொண்டு வரணும். ஒவ்வொரு ஆத்மாவும் அறிவு நிலையம். ஒவ்வொன்றிற்கும் ஒரு புலமை இருக்கு. அந்த புலமை மலர்ந்து விளங்கத்தக்க சூழலும் பயிற்சியும் வேணும். ஆறு, மலை, சோலை முதலிய இயற்கை வனப்புகளில் பிரம்மச்சரிய குருகுலங்கள் அமையணும். வான், கதிர், மதி, விண்மீன், மேகம், மின்னல், மலை, ஆறு, வயல், மலர், வனப்பு, புட்கள், பசுக்கள் இவையெல்லாம் இயற்கையினுடைய அறிவு நூல்கள். இந்த இயற்கை நூலே கவிகளும் முனிவரும் கற்ற அறநூல் ஆகிறது. மாணவன் உள்ளத்திலிருந்து கேள்விகளாலும் காட்சிகளாலும் பயிற்சிகளாலும் ஊகத்தாலும் உண்மை உதிக்க வேண்டும். தோட்டம் போட்டு செடி நூல், உயிர்களை காட்டி உயிர் நூல், ஊர்களை காட்டி புவி நூல், தியான வழிபாடுகளால் சமய நூல், பேச்சாலும் எழுத்தாலும் இலக்கியம் போற்றணும். ஆற்றல் மிக பெருக்கு ஆளாக்கும் கல்வியினை போற்றுக வீரர் பொலிந்து. உள்ளும் புறமும் வீறு பெற்று ஆற்றலை மிகவும் வளர்க்கும் கல்வியே கல்வி. அதுவே மனுஷனை காலத்திற்கேற்ற ஆளாக்கும். அத்தகைய கல்வியை நாட்டு வீரர்கள் பொலிவுற போற்றணும். ஞான வீரம், தர்ம வீரம், கர்ம வீரம் இதெல்லாம் ஓங்கணும். வீடு, நாடு, உலகம் இவை நலமாக இருக்க மனிதன் வாழ வேண்டும். நாட்டிற்கு வீர தீரரும் ஆத்ம தீரரும் வேணும். கலையும் தொழிலும் வல்ல புலவர் வேணும். இயற்கை புலமை மலர்ந்து ஆற்றலும் அறிவும் அருளும் பெருகணும். அடிமத்தலையை அறுத்து மடம இருள ஓட்டி வறுமத்துயரம் மாற்றி வீரமும் அறிவும் தொழிலும் அருளும் கொண்டு மனிதன் வாழ வேண்டும். இதை தருவதே ஆளாக்கும் கல்வி. மெய்க்கும் அறிவிற்கும் மேன்மை உறுதி தரா பொய்க்கல்வியால் என் புகழ். உண்மையான கல்வி உடலுக்கும் அறிவிற்கும் மேன்மையான உறுதியை தர வேண்டும். இல்லைன்னா அது பொய்க்கல்வியாகும். அதனால என்ன சிறப்பு? ஒன்றும் உண்டாகாது. உள்புறம் இரண்டையும் நிறைவாக்குவதே கல்வி. உடல் ஆதாரம், ஆத்மா ஆதேயம். தாங்குவது, தாங்கப்படுவது.
இரண்டும் தரையும் நீரும் விளக்கும் சுடரும் போன்றது. உடல் உயிர் தாங்கிய சுத்த ஆன்ம மந்திரம். உடல் உறுதி உள்ளுறுதி ஆகிறது. நோயும் சோம்பலும் கொண்ட உடல் தனக்கும் சுமை, உலகிற்கும் சுமை. பலமின்றி நலமில்லை. உடல் வலிமையுடன் அறிவும் திண்மையுற வேணும். அறிவில்லாத பலம் இன்பம் அளிக்காது. அது காட்டு விலங்குகளுடைய பலம் போல பண்பற்று போகும். அறிவும் உடலும் தக்க பயிற்சிகளால் திண்மையுறுவது கல்வியினுடைய நோக்கமாகிறது. ஈகை உள் ஈகையா மின் கல்வி, பெற்றவனுக்கே குழியெங்கும் இசை. உலகத்தில் பல தான தர்மங்கள் உண்டு. அவற்றுள்ள சிறந்தது ஈகை, நல்ல கல்வி அறிவை கொடுத்துவது. அதை பெற்ற புலவனுக்கு அவன் செல்லுமிடம் எல்லாம் புகழ் ஓங்கும். அந்த புகழுடன் கல்வி கொடுத்தவன் புகழும் விளங்கும். கண்ணத் திறக்கும் கல்வி அளித்தலே புண்ணியத்தில் புண்ணியம். செல்வத்தின் பயன் கல்வி அளித்தலே. குருகுலம் அமைத்தல், குருவை போற்றல், நன்னூல் வெளியிடுதல், பிரம்மச்சாரிகளை ஆதரித்தல், காலத்திற்கேற்ற கலை வளர்த்தல், இவையெல்லாம் கல்வியினுடைய அறமாக இருக்கிறது.